மௌலுது ஓது, பாத்தியா ஓது, தர்கா கட்டு, கொடிமரம் நடு என்று சொல்லி வருமானால் இது எல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிறாங்க. மார்க்கம் சம்பந்தமான ஒரு விஷயத்துல ஒரு கட்டளை வருதுன்னு வைங்க, அது குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு கட்டளை கனவுல வருது, ஹதீஸுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரைக்கு மாற்றமாக ஒரு கட்டளை வருகிறது என்று சொன்னால் இந்த காரியம் கனவில் கட்டளை வருமானால் தெரிஞ்சுக்கிறணும், ஷைத்தான் நம்ம இடத்துல என்ன செஞ்சிருக்கிறான், கனவுல வழிகேடான கருத்தை சொல்லி இருக்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இது ஒரு வழிகேடான செயல் என்பதை புரிஞ்சுக்கிறணும். நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி அல்லாஹ் கிட்ட பாதுகாவல் தேட வேண்டிய விஷயம் இது. அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, கனவுல நான் பார்த்தேன், அவுலியா சொன்னார் தர்கா கட்டுங்கன்னு சொல்லி பல இடங்கள்ல தர்காக்களை கட்டி இருக்கக்கூடிய வரலாறை நம்ம பார்க்கிறோம். ஆக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி 5வது அத்தியாயம் 3வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நியாமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இந்த மார்க்கத்தை நான் நிறைவு செய்து விட்டேன் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதால இருக்கிறாங்க, அவங்க மௌத் ஆவறதுக்கு சில நாட்கள் முன்பாக இந்த வசனம் அருள பெறுகிறது. இன்றைய தினம் என்று அல்லாஹ் கூறுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரணிக்க சில நாட்கள் இருக்கக்கூடிய அன்றைய தினம் ஹஜ்ஜத்துல் விதாவுல ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். இன்றோடு இன்றைய தினத்தோடு இந்த மார்க்கத்தை நான் நிறைவு செய்து விட்டேன், நான் முழுமையாக்கி விட்டேன், நான் பூர்த்தியாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். அத்மம்து அலைக்கும் நியாமதி, என்னுடைய அருளை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், வரஸீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை உங்கள் வழிமுறையாக உங்கள் தீனாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். மார்க்கம் முழுமையாயிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எப்போது மரணித்தார்களோ அதோட மார்க்கம் முழுமையாயிடுச்சு. அதுக்கு பிறகு மார்க்க கட்டளைகள் என்ன வராதுங்க, வரவே வராது. நம்ம கொஞ்சம் வஹி வராது, இறை செய்தி வராது, அது கனவின் மூலமாகவும் வராது, எந்த வழியிலும் வராது. அப்போ கனவின் வழியாக அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறான், அவுலியா இப்படி சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு எதனா வந்துச்சுன்னு சொன்னா அது பொய்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பொய்யான ஒரு விஷயத்தின் பக்கம் போயிடக்கூட, ஷைத்தானுடைய தூண்டுதல் பக்கம் நம்ம போகக்கூடாது. அப்போ இந்த மார்க்க கட்டளைகள் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முடிந்து விட்டது நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரிங்க இது இல்லாமல் நோட்டீஸ்கள் ரீதியாக என்ன செய்வாங்க, நோட்டீஸ்கள்லாம் ரோட்ல இருக்கும், நம்ம நிறைய பார்த்துருப்போம். எப்படின்னு கேட்டால் ரசூலா கனவுல சொன்னதாக போடப்பட்டிருக்கோம் நோட்டீஸில், இப்படிலாம் வாழுங்க, இப்படிலாம் பொய் பேசாதீங்க, உண்மையை பேசுங்க, நல்லபடியாக நீங்கள் வாழ்க்கை நடத்துங்க, பல ஏழை பெண்களை நீங்கள் கரையேற்றுங்க, இப்படிலாம் கனவுல எங்கிட்ட ரசூலா சொல்லிட்டு போனாங்க. இதை நோட்டீஸ் அடித்து ஒருவர் 100 நோட்டீஸ் அடித்து 1000 நோட்டீஸ் அடித்து கொடுத்தார், அவர் செல்வந்தராக ஆனார். இந்த நோட்டீஸை ஒருவர் கிழித்து போட்டார், அவர் ரொம்ப அவருடைய வாழ்க்கை மோசமாயிடுச்சு என்ற மாதிரி ஒரு நிலை பரிதாபமாக போயிடுச்சுன்னு வாங்க. கனவுல ரசூலா கிட்ட ஒருத்தர் சொல்லி நோட்டீஸ் இவர் போட்டாருன்னு சொல்லி இப்படியெல்லாம் பொய்யாக பரப்புவாங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, கனவுல நற்செய்திகள்லாம் நற்பண்புகள் நல்லபடியாக வாழுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸ் வாழ்க்கை வழிமுறை மூலமாகவும் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ கனவின் மூலமாக மார்க்கத்தை அவர்கள் சொல்ல வரமாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இது முக்கியமான அம்சம். இப்படி வழிகெடுக்கக்கூடிய கருத்தை பார்க்கிறோம். இவர்கள் பரேல்விகளாக இருக்கக்கூடிய இவர்களும் சுன்னத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய இந்த தேவ்பந்திகள் உட்பட என்ன செய்கிறார்கள் என்றால் கனவில் பார்க்கலாம் என்று சொல்லி அது ஒரு நசீபாக கொடு என்று பிரார்த்தனை வேறு செய்கிறாங்க அல்லாஹ் கிட்ட. அப்போ கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்ப்பதின் மூலமாக எந்த சிறப்பும் கிடையாது. ரசூலுல்லாஹி என்ன சொல்லியிருக்காங்களா, கனவுல என்ன பார்த்தா இந்த மாதிரிலாம் சிறப்புகள் இருக்கு, நீங்க சொர்க்கவாசியா மாறிடுவீங்க, நீங்க அவுலியாவா மாறிடுவீங்க, நீங்க நல்லடியாரா மாறிடுவீங்க என்று ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா? எந்த ஆதாரமும் கிடையாதுங்க. அப்படி ஒரு தவறான ஒரு வழிகேடான கருத்தின் பக்கம் இப்படி மக்களை அழைச்சிட்டு போகக்கூடிய சிந்தனையை பார்க்குறோம். அப்போ இதிலிருந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், நம்ம ஈமானை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இதன் மூலமாக நான் சொல்லிக்கொள்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீர்கள் என்றால் கனவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை காண முடியுமான்றதுல பரேல்விகள் எப்படி ஒரு வழிகேடான ஒரு கொள்கையை சொல்லி இணை வைப்பை அரங்கேற்றுவதற்கு, பித்அத் அனாச்சாரத்தை அரங்கேற்றுவதற்கு ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்த்தோம், அவுலியாக்களை கனவுல பார்த்தோம்னு சொல்வதன் மூலமாக ஒரு தீமையை, ஒரு பித்அத் அனாச்சாரத்தை அரங்கேற்றுவதற்கு ஒரு வாசலை திறப்பதற்கு வழி காட்டுறாங்களோ அந்த மாதிரி ரீதியாக மற்றவர்களை நம்ம பார்க்கும் பொழுது இந்த சலஃபுகள் ரீதியாக இவர்களுடைய கருத்தை நம்ம பார்க்குறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாம், இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய நிலைப்பாடு. இப்படிலாம் அவங்க உரையை நீங்களாம் என்ன செய்யலாம், பல இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். கேட்டால் ஷாஃபி இமாம் பார்த்தாரு, புகாரி இமாம் பார்த்தாரு, பின் பாஸ் பார்த்தாரு, உசைமின் பார்த்தாரு, பல நல்லறிஞர்கள்லாம் பார்த்தாங்க. நமக்கு அதுவா ஆதாரம்? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்ற அந்த ஆதாரத்தோடு நிற்காம இமாம்கள் பின்னாடி போகக்கூடியவர்களாக இவர்கள் போவதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஆரம்பத்தில் நம்ம குறிப்பிட்டோம், அதாவது என்ன பார்க்குறோம் ஹதீஸில், கனவில் என்னை யார் கண்டாரோ அவர் நனவிலும் என்னை காண்பார், நிஜத்திலும் காண்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறாங்க.
அப்போ இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சஹாபாக்கள் மட்டும்தான் பார்க்க முடியும், அவங்க காலத்தில் வாழ்ந்தவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் என்ற ஒரு கருத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். இது முதலாவது அம்சம். இதில் இவர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த கருத்தில் என்னெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, அதாவது இந்த செய்தி இருக்குல்ல, கனவில் யார் என்னை கண்டாரோ அவர் என்னையே கண்டார், ஷைத்தான் என் வடிவத்தில் வரமாட்டான் என்று, என் உருவத்தில் வரமாட்டான்னு வரக்கூடிய ஹதீஸை வச்சுக்கிட்டு மட்டும் என்ன செய்கிறாங்க கேட்டால் கனவுல ரசூலாவை பார்க்கலான்றாங்க. அதுக்கு அடுத்து வருது இல்லையா 6993வது ஹதீஸில், யார் கனவில் என்னை கண்டாரோ அவர் என்ன செய்வார், நிஜத்திலும் என்னை காண்பார் என்ற ஹதீஸ் இருக்குல்ல, அதுக்கு இப்படி சுற்றி அப்படி சுற்றி அப்படி சுற்றி அந்த செய்தியை மறுக்கிறாங்க. அதாவதுங்க நம்மளை பார்த்து ஹதீஸ் மறுப்பாளர் இவங்க பேசுவாங்க. பெரிச்சம்பாளை சீப்பு சிக்கு முடியை வச்சுக்கிட்டு லபீத் பின் ஆசம் என்ற ஒருத்தன் கிணற்றுக்கிட்ட போய் தர்வான்ற கிணத்துக்கு போய் சூனியம் பண்ணா, பாதிப்பு அவங்களுக்கு வந்துருச்சு, ஒரு காரியத்தை செய்யாமலேயே அவங்க செஞ்சதாக எண்ணம் வந்துக்கிட்டே இருந்துச்சு, மனைவி இடத்துல சேராமலேயே இல்லறத்தில் ஈடுபடாமலேயே இல்லறத்தில் ஈடுபட்டதாக எண்ணம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின சில பொருட்களை வச்சுக்கிட்டு ஒரு கிணத்துக்கிட்ட போய் தர்வான் என்ற கிணத்துக்கிட்ட போய் ஒருத்தன் சூனியம் பண்ணவன் யூதன், ரசூலுல்லாஹ்வுக்கே பாதிப்பு வந்துச்சு என்று அல்லாஹ்வுடைய ஆற்றல், பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை ஒரு மனிதனுக்கு வழங்குற மாதிரி வருதுங்க. இதில் ஒரு சூனியக்காரனுக்கு, லபீத் பின் ஆசம் என்ற ஒரு யூதனுக்கு சக்தி இருப்பதாக சொல்ற மாதிரி ஷிர்கான நம்பிக்கை வருது. இந்த செய்தியெல்லாம் குரானுக்கு நேர் மாற்றமா இருக்குது. குரான்ல சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான், லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசுவாத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னு குரான்ல இருக்குது. சூனியத்தை உண்மை என்று நம்புவோம், சொர்க்கம் போக மாட்டான் இருக்கிறது. இந்த நபிக்கு யார் சூனியம் செய்யப்பட்டதாக கூறுகிறானோ அவன் ஜாலிமாக அநியாயக்காரன் தான், நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சொல்லுவான் என்று குரான்ல வசனம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் பார்த்து நேர் குரானுக்கு மாற்றமா இருக்குன்னு சொன்னா நம்மள ஹதீஸ் மறுப்பாளர்ன்றாங்க. எது இணைச்சு விளக்கமே கொடுக்க முடியாதோ அந்த மாதிரி செய்திகளை நம்ம மறுக்கக்கூடிய நேரத்தில் நம்மள என்ன செய்யறாங்க, ஹதீஸ் மறுப்பாளர்னு பேசுறாங்க. ஆனா புகாரியில இது மறுக்கவே தேவையில்லை. எந்த ஹதீஸை, யார் கனவில் என்னை கண்டாரோ அவர் நிஜத்திலும் என்னை காண்பார் என்ற ஹதீஸு எந்த விதமான முரண்பாடுமே இல்லை. ஆனால் என்ன செய்கிறாங்க, ஷாதுன்னு மறுக்கிறாங்க. அதாவதுங்க குரானுக்கு ஹதீஸ் முரண்பட்டா மறுக்கணும்னு நம்ம சொன்னால் எப்படிங்க நீங்கள் மறுக்கிறீங்க, விளக்கம் கொடுங்கன்றாங்க. இவங்க எப்படி மறுக்கிறாங்கன்னு கேட்டால் இது ஹதீஸ் இன்னொரு ஹதீஸோட முரண்படுதுன்னு சொல்லி மறுக்கிறாங்க. அதுவும் இவங்க சொன்னது இல்லையா, முன் சென்ற பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்களாம். அந்த அடிப்படையில் ஷாது என்று இமாம்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸை ஹதீஸோட முரண்படுறதுனால அப்படின்னு சொல்லி மறுக்கிறத பார்க்குறோம். என்ன முரண் வருது, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் என்ன, அதாவது அதில் செய்தியில் என்ன பார்க்குறோம், யார் கனவில் என்னை கண்டாரோ 110வது ஹதீஸில் பார்த்தோம்ல, முதலாவது ஹதீஸ் பார்த்தோம்ல, யார் கனவில் என்னை கண்டாரோ என்னையே அவர் கண்டார், ஷைத்தான் என் தோற்றத்தில் வரமாட்டான்னு ஹதீஸ் இருக்கு. அப்போ அதுக்கு இது முரணா இருக்குதான். எப்படி முரணா இருக்குது, கனவில் என்னை கண்டவர் என்னையே கண்டார், ஷைத்தான் என் தோற்றத்தில் வரமாட்டான் ஹதீஸ் இருக்கு. ரெண்டாவது ஹதீஸ் என்ன சொல்லுது, கனவில் என்னை கண்டவர் நிஜத்திலும் என்னை காண்பார், ஷைத்தான் என் வடிவத்தில் தோற்றம் எடுக்க மாட்டான் என்று சொல்றாங்க. இதுல எதுவுமே முரண்பாடு இல்லையே, ரெண்டுமே இணைச்சு விளக்கம் கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. எந்த முரண்பாடுமே இதுல இல்லையே, நீங்க தான் முரண்பாடு கற்பிக்கிறீங்க. முரண்பாடே இல்லாத ஒரு செய்தியில முரண்பாடு கற்பிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ ஷாது என்று சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு அதிகமான நம்பகமானவருக்கு குறைவான நம்பகமான ஒரு மாற்றமா அறிவிக்கிறது ஷாது. ஹதீஸ் கலையில ஒரு சட்டம், அதிகமான எண்ணிக்கையில் உள்ள நம்பகமானவர் குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நம்பகமானவர் இருப்பாரே, ஆனால் அதிகமான எண்ணிக்கை உள்ள நம்பகமானவருக்கு மாற்றமாக குறைவாக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நம்பகமானவர் ஒருவர், 4 பேர் இருக்காங்கன்னு வைங்க, 4 பேரை ஒரு விதமாக கருத்து அறிவிக்கிறாங்க. ஒருத்தர் என்ன செய்யறாரு, 4 பேருக்கு நேர் மாற்றமா அறிவிக்கிறார். அப்ப நேர் மாற்றமா அறிவிச்சது ஷாதுன்னு சொல்லுவாங்க. உதாரணமா 2 சஜிதாக்களுக்கு மத்தியில் ரசூலா கையை உயர்த்துவாங்கன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதிகமான நபர்கள் என்ன செய்யறாங்க, கையை உயர்த்தலன்னு சொல்றாங்க. ஒருத்தர் மட்டும் கையை உயர்த்துவாங்க, ரசூலா தொழுகையில 2 சஜிதாக்கள் மத்தியில் கையை உயர்த்துவாங்கன்னு சொல்றாங்கன்னு வைங்க. அப்போ இதை ஷாதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மட்டும் என்ன செய்யறாரு, 4 நம்பகமானவர்கள் கையை உயர்த்தலன்னு அறிவிக்கிறாங்க, ஒருத்தர் கையை உயர்த்தினார்னு அறிவிக்கிறாரு. இது 4 நம்பகமானவர்கள் தான் தவறு செய்ய வாய்ப்பு கம்மி, ஒரு நம்பகமானவர் தவறு இழைக்க வாய்ப்பு அதிகம் என்று சொல்லி இதை மறுப்பாங்க. அப்படி இதை சொல்றாங்க. இன்னும் முரண்பாடு இல்லை, இது முரண்பாடே இல்லை. ஜியாதத்து சிகதி மக்பூலா, இதுதான் ஹதீஸ் கலை விதி. அதாவது நம்பகமானவர் கூடுதலாக சொல்வார் என்றால் அது ஏற்க தகுந்தது தான். அது நம்பகமானவர் கூடுதலாக அறிவிக்கலாம், முரண்பாடை தான் அறிவிக்கக்கூடாது. எப்படி அறிவிக்கக்கூடாதுன்னு சொன்னா, கனவில் யார் என்னை கண்டாரோ அவர் என்னையே கண்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கு நேர் மாற்றமா கனவில் யார் என்னை கண்டாரோ அவர் என்னையே காணலன்னு வந்தா அது நேர் முரண்பாடு தான். இதுல நேர் முரண்பாடு இல்லை, கூடுதல் விளக்கம் இருக்கு. யார் கனவில் என்னை கண்டாரோ அவர் என்ன செய்வார்,
நனவிலும் நிஜத்திலும் என்னை அவர் என்ன செய்வார், விழிப்பிலும் காண்பார் என்பது கூடுதல் தகவல் தான் இருக்கு. இதுக்கு பல உதாரணங்கள் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறோம். முதல் 4 பேர் இருக்கிறான், 4 பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சிக்கன் சாப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு சிக்கன் 65 சாப்பிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்போ 4 பேருக்கு மாத்தமா இவர் அறிவிச்சாரு? இல்ல, கூடுதல் தகவல் தான் அறிவிச்சிருக்கிறார். இவங்க 4 பேர் சொல்றாங்க சிக்கன் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி, ஒருத்தர் சொல்றாரு சிக்கன் 65 சாப்பிட்டாங்கன்னு சொல்றாரு. இது முரண்பாடே இல்லை. இவங்க 4 பேரும் சிக்கன் என்ற பொதுவான ஒரு இனத்தை சொல்றாங்க. ஒரே ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு கேட்டா 65 என்ற சிக்கன்ல இருக்கக்கூடிய கூடுதலான தகவல் அவர் சொல்றாரு. முரண்பாடே இல்லை. இதுல 4 பேர் சிக்கன் சாப்பிட்டாங்க என்று சொல்லி ஒருத்தர் மட்டன் சாப்பிட்டாங்கன்னு சொன்னாதான் அது முரண்பாடு. ஒருத்தர் மட்டன் சாப்பிட்டாருன்னு சொல்லாம சிக்கன்ல உள்ள ஒரு வகையை சொன்னார்னா என்ன இல்லைங்க, ப்ராப்ளமே கிடையாது. அப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு சொல்லி 3 அடுக்கு ஒரு பில்டிங் இருக்கு. அரண்மனைக்காரன் தெரு 25வது இடத்துல இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. 4 பேர் சொல்றாங்க 25வது நம்பர்ல இருக்கக்கூடிய பில்டிங்ல தான் இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி 4 பேர் சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு 2வது மாடியில் நடக்குதுன்னு சொல்றாரு. 4 பேர் இந்த தகவலை சொல்லல. ஒருத்தர் மட்டும் என்ன செய்யறாரு, 25வது நம்பர்ல அந்த பில்டிங்ல 2வது மாடியில் நடக்கிறதுன்னு அவர் சொல்றாரு. எனவே இவர் சொல்றது முரண்பாடுன்னு சொல்லுவீங்களா? ஏமா எந்த பில்டிங் சொல்லணும் இல்லப்பா, அவர் கூடுதலாக இவர் சொல்றாருன்னு சொல்லுவீங்களா? இல்லையா? அப்போ கூடுதலாக ஹதீஸ்ல உள்ள தகவலை சொல்வது முரண்பாடே கிடையாதுங்க. தேவையில்லாம முரண்பாடை கற்பிச்சு இதை மறுக்கக்கூடிய செய்தி பார்க்குறோம். இவங்க ஹதீஸை மறுக்கிறாங்க, நம்மளை பார்த்து சொல்றாங்க பாத்தீங்களா, ஹதீஸ் மறுப்பாளன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இல்லையா? அதாவது ஊசிக்கும் சல்லடையை பார்த்து உனக்கு பார்த்தியா எத்தனை ஓட்டை இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மறுக்கவே தேவையில்லாத ஒரு ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களாக நம்மளை பார்த்து ஹதீஸ் மறுப்பாங்க. உண்மையிலேயே மறுக்க இணை வைப்பு இருக்குது, ஆபாசத்தை தூண்டுதுன்னு சொல்லி ஹதீஸ்களை இது ரசூலா சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு அவங்களுடைய கண்ணியத்தை நம்ம பேணும் பொழுது நம்மளை பார்த்து ஹதீஸ் மறுப்பாளன்னு சொல்றதை பார்க்குறோம். இது ஒன்று. 2வது, இவர்களும் பரேல்விகள் எப்படி ஒரு கனவின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்கலாம் என்பதன் மூலமாக ஒரு வழிகேடான கருத்தை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்களோ, இந்த துவா ஓதுங்க கனவுல பார்க்கலாம் என்பதன் மூலமாக தர்கா கட்ட சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கனவுல சொல்லிட்டு போனாங்க, இப்படிலாம் செய்ய சொன்னாங்க, பரிகாரம் செய்ய சொன்னாங்க, நேர்ச்சை செய்ய சொன்னாங்க, அவுலியா வந்தார் இவர் வந்தாருன்ற மாதிரி ஒரு தவறான வழிகேடான கொள்கையின் பக்கம் ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்துட்டா நல்ல குணமாயிரும், இஹ்லாஸ் வந்துடும், பெருமை எல்லாம் போயிடும், பொறாமை போயிடும்னு சொல்றாங்களே, அதுக்கு சற்றும் குறைவில்லாத அளவில் பிரச்சாரம் பண்றதையும் பார்க்குறோம். இவர்களுக்குள்ளேயே அதுக்கு முரண்பாடான பதில் சொல்றதையும் பார்க்குறோம். சலஃபுகளாக இவங்க இருக்கிறாங்க. இவங்க சில பேர் சொல்ற கிளிப்பிங் போடுறோம் பாருங்க, இவங்க பதில் பாருங்க. ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தா அவர் எப்படி இருப்பாரு, இவர் சொல்றது பாருங்க. இந்த நபிய கனவுல கண்டான்னு சொல்றவர் உண்மையான ஒரு விசுவாசியாக, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவராக இருந்திருப்பார், சுன்னாக்களை பின்பற்றக்கூடியவராக இருந்திருப்பார், 5 நேரம் தொழுகையாளியாக அவர் இருந்திருப்பார். ஏன்னா தொழுகை இல்லாட்டி சொர்க்கம் போக முடியாது இல்ல, தொழுகை இல்லாட்டி சொர்க்கம் போக முடியாது, சொர்க்கம் போக முடியாட்டி நபி எப்படி காண்றது? அங்க போனா தானே நபியை காண முடியும். அங்க போறதுக்குரிய விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருக்கணும். எனவே நபியை கனவுல கண்டால் நபியை நிச்சயமாக மறுமையில் அல்லாஹ் நம்மளுக்கு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவான். அதாவது யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்தாரோ அவர் உண்மையான ஈமான் அவருடைய உள்ளத்துல இருக்குமா, ஷிர்க்கு இருக்கவே இருக்காது, அவர் இணை வைப்பு இல்லாதவராக அவர் இருப்பாரு அப்படின்னு இவர் சொல்றதை நீங்க பார்க்கலாம். அது மாதிரி சுன்னா இருக்குல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை அப்படியே விடாம கடைபிடிக்கக்கூடியவராக இருப்பார். அவருடைய கனவுல தான் ரசூலுல்லாஹ் வருவாங்க. 5 வேளை தொழுகை விடவே மாட்டாரு. அப்படிப்பட்டவர் தான் என்ன செய்ய முடியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வருவாங்க. அப்போ ஷிர்க் இல்லாம அல்லாஹ் ஈமான் கொண்டு சுன்னத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை கடைபிடிச்சுக்கிட்டு 5 வேளை தொழக்கூடியவங்க தான் யார் இருக்காங்களோ அவங்க ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்க்கலாம் என்பது என்ன சொல்ல வராங்க? பரேல்விகள் சொன்னாங்களே ஆரம்பத்தில், பரேல்விகளுடைய வீடு நம்ம கிளிப்பிங் பார்த்தோமே, ரசூலுல்லாஹ் ஒரு முறை கனவுல பார்த்தா உள்ளம் ஒளிமயமாயிரும், கெட்ட குணம் மௌத்தாயிரும், பொறாமை அழிஞ்சிரும், பெருமை இல்லாமல் போயிடும், இஹ்லாஸ் ஹயாத் ஆயிடும், எல்லாம் நசீபாக்குன்னு கேட்டாங்களே, அதே மாதிரி இவங்களும் சலஃபுலையும் பாருங்க இந்த ரசூலுல்லாஹ் பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கூடிய அல்லான்னு சொல்லி நசீபாக்குன்னு சொல்லி இவங்க துவா கேட்கறத நீங்க பார்க்கலாம். சலஃபுகள்ல இருக்கக்கூடிய இவங்க சொல்றதையும் பாருங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்பது என்பது மூமின்களுக்கு மட்டும் உரிய ஒரு சிறப்பம்சம் கிடையாது. முஸ்லிம் அல்லாதவர்களும் ரசூலுல்லாஹ்வை கனவில் காண முடியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு காஃபிர் ரசூலுல்லாஹ்வை கனவில் கண்டிருக்கலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க அடையாளங்களை படித்த ஒருவர் ரசூலுல்லாஹ்வை கனவில் காணலாம். இதற்காக இதை சொல்லுகிறோம் என்று கேட்டால், மோமின்கள் மட்டும்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. பொதுவாக யாரும் காணலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டால் அவருக்கு இன்னென்ன பாக்கியங்கள் இருக்கின்றன என்று எந்த ஹதீஸும் கிடையாது என்பதை நாம் புரிந்து. இதுல என்ன சொல்றாங்க, அதாவது கனவுல ஒருத்தர் பார்க்கறதுனால ரசூலுல்லாஹ்வை
எந்த சிறப்புமே கிடையாது. கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பதின் மூலமா எந்த சிறப்பும் இல்லை. கனவு இப்படி சொல்லலாம். கனவுல கண்டா அவர் புனிதமானவரா, நேர்ல கண்டவங்களே புனிதமாகல. அபூ ஜஹல் அபூ லஹப் வாங்கிட்டா அதனால கனவுல கண்டா புனிதம். கனவுல கண்டா புனிதமும் இல்ல, அவர் சூஃபியன்றதுக்கு அர்த்தமும் இல்ல. அவர் நான் கனவுல கண்ட பெண்ணா விளங்கிட்டானே. கனவுல கண்ட என்ன நான் கேட்கிறேன். நேர்ல கண்டவங்க அபூ ஜஹல் அபூ லஹப் ஒரு இது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு காணுவதனால அது நாளை மறுமையில் அவர் அப்படின்னு அர்த்தம் இல்ல. இதுல நல்ல கனவு தானே. கெட்டவனுக்கு நல்ல கனவு வராத இஸ்லாம் என்ன செய்யல, எங்கேயும் சொல்லல. மன்னருக்கு வந்தது 7 வருடம் பஞ்சமரம்ன்றது. யார் நல்ல மன்னரா? காபிரான மன்னர். அல்லாஹ் தஆலா கனவு காட்டலையா அவருக்கு? நல்ல கனவு கெட்டவனுக்கும் வரும். நல்லவனுக்கு கெட்ட கனவு வரையலா, ஏன் கெட்டவனுக்கு நல்ல கனவு வரையலாது? அதனால கனவு என்பது ஒரு நாள் அவருக்கு ஒரு நல்ல மனிதர், நீ சாலி கனவு பாஷா நான் ரசூலான கனவுல கண்டே, இனி நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எந்த இது எதுவும் இல்லை. நேர்ல கண்டவங்களுக்கு அது இல்லை, அவ்வளவுதான். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு என்ன சிறப்பும் இல்லையா? உதாரணம் காட்டுறாங்க பாருங்க. அபூ ஜஹல் ரசூலா முன்னாடி இருந்தாரு, உத்பா இருந்தாரு, ஷைபா இருந்தாரு, அபூ லஹப், பல காஃபிர்கள் இருந்தாங்க. அவங்களாம் ரசூலா பார்க்க தானே செஞ்சாங்க, நேரில் பார்த்தாங்கல்ல. பார்த்ததுனால சொர்க்கமா போவாங்க? காஃபிரா தானே மரணிச்சாங்க, நரகத்து தானே போவாங்க. இப்போ ரசூலா பார்க்கறதுனால எந்த பாக்கியம் கிடையாது, அவங்கள பின்பற்றினாதான் பாக்கியம். இதுதான் முக்கியமானது. இவங்களுக்குள்ளேயே எவ்வளோ கருத்து இருக்குன்றதை பாருங்க. உண்மையான கருத்து என்னன்னு கேட்டால், அடிப்படையான கருத்து இதுதான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்க்கறதின் மூலமா என்ன இல்லைங்க, எந்த நன்மையும் கிடையாது. அவங்கள நம்ம வாழ்க்கையில் அவங்க ஹதீஸ்களை எதையெல்லாம் ஹலால்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் ஹலால் என்று நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சு, அவங்க எதெல்லாம் ஹராம் என்று சொன்னாங்களோ, விட்டு விலகி வாழுங்கன்னு சொன்னாங்களோ, அதை விட்டு முற்றும் முழுவதுமா விலகி நாம் வாழ்ந்தால்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பின்பற்றினால் நமக்கு நன்மை கிடைக்குமே தவிர, அவங்களை கனவுல பார்க்கறதுனால நம்ம சொர்க்கம் போக முடியுமா? அப்போ இதுதான் மார்க்கத்துடைய அடிப்படையான சரியான கருத்து. கனவுல பார்க்கறதுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அவங்களுடைய வழிமுறையை வாழ்க்கையில் கடைபிடிச்சாதான் நன்மை. அவங்க தவறான ஒரு கருத்து சொல்றதை பார்க்கிறோம். இப்போ சலஃபுகள்ல இருக்கக்கூடிய இவர்களே என்ன செய்யறாங்க? ஒரு மாணவர், அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்க்க வேண்டும் கனவில், எப்படி பார்ப்பது? அந்த ஷேக் அவர்கள் அவருக்கு பதில் சொன்னாமல் சொன்னார்கள், இரவில் என்னோடு விருந்துக்குவார், என்னுடைய வீட்டுக்கு நீ விருந்துக்குவார். விருந்துக்கு அழைத்தார்கள், அழைத்து உட்கார வைத்து சாப்பாட்டை இரவுடைய உணவை கொடுத்தார்கள். உணவில் எல்லாம் உப்பு, உணவில் எல்லாம் உப்பு, எல்லா உணவிலும் உப்பு. தண்ணீரை கேட்டார், தண்ணீரை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அந்த ஷேக். தண்ணீர் எல்லாம் உனக்கு கிடையாது, உறங்கு. காலை ஃபஜருக்கு அவரை எழுப்பினார்கள். எழுப்பி கேட்டார்கள், கனவு வந்ததா உனக்கு? கனவில் என்ன பார்த்தாய்? அவர் சொன்னார், தண்ணீர் ஆறுகள், தண்ணீர் கிணறுகள், தண்ணீரே என்னுடைய கனவாக இருந்தது என்று. அப்போது சொன்னார்கள், இதுதான் அதற்குரிய பதில், இதுதான் நீ கேட்ட கேள்விக்குரிய பதில். உன் உள்ளத்தில் தாகத்தின் பொழுது எது தேவைப்பட்டது? தண்ணீர் தேவைப்பட்டது. அதே நினைவில் இருந்தாய், அது உனக்கு கனவில் வெளிப்பட்டது. நீ எப்போது உன்னுடைய முஹப்பத்தினுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பையே நிரம்ப வைத்திருக்கிறாயோ, அல்லாஹ்வுடைய தூதரை நீ கனவில் பார்ப்பாய். அது இவர் சொல்றாரு. ஒருத்தர் கனவுல ரசூலா பார்க்கணும்னு கேட்டாராம். கேட்ட உடனே நிறைய உப்பு உள்ள பொருள்லாம் அவர் சாப்பிட வச்சாராம். அப்படியே தூங்க வச்சிட்டாராம். தூங்க வச்ச உடனே காலில் விடிஞ்சிருச்சான். விடிஞ்ச உடனே கனவுல ரசூலா பார்க்கறேன்னு நான் கேட்டேன், உப்பு பொருள்லாம் கொடுத்து என்ன தூங்க வச்சிட்டீங்க, என்ன ஆச்சுன்னு அவர் கேட்டாராம். உனக்கு என்ன கனவு வந்துச்சுன்னு கேட்டாராம். கனவுல நேற்று நைட்டு தூங்கினேன், எல்லாம் நான் சாப்பிடாம தூங்கினதால எல்லாம் ஆறு கடல் தண்ணி எல்லாம் வந்துச்சு. அப்போது அப்படின்னு சொன்னாராம். அவன் நீ தண்ணியை ஞாபகம் வச்சுக்கிட்ட, தண்ணி தாகத்திலே நீ தூங்கினதுனால உன் கனவுல தண்ணி ஆறு குளமாக வந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ முழுக்க நீ நினச்சிக்கிட்டே நீ வாழ்க்கையில் இருந்தா, சுன்னத்தை கடைப்பிடிச்சா, தொழுதுகிட்டே இருந்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிக்கிட்டே இருந்தா என்ன செய்யும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல உன் கனவுல வருவாங்க என்று இவர் சொல்றது நீங்க பார்க்கலாம். இவர் சலஃபா இருந்துகிட்டு என்ன செய்யறாங்க? இப்படி கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத் நிறைய செஞ்சா ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கலாம். கனவுல பார்த்து என்ன செய்ய முடியும்னு கேட்கிற, ஏதாவது ஆதாரம் இருக்கு? குர்ஆன்ல ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கா? கனவுல ரசூலுல்லாஹ் வருவாங்க, இவங்க தான் நம்ம உறுதிப்படுத்த முடியும் என்றோ, இல்லை வந்துட்டதுனால அவங்க சொர்க்கவாசி அங்கே ஆயிடுவாங்கன்னு என்ன இருக்கா? அப்போ இவங்களே மறுப்பு கொடுக்குறாங்க. அது இந்த மாதிரி என்ன செய்யறாங்க? இவங்களுக்கு மத்தியிலேயே ஒரு வழிகேடான கருத்து உள்ள இந்த பரேல்விகளுக்கும் தேவபந்தியா இருக்கக்கூடிய சுன்ன ஜமாத்ல 2 பிரிவா இருக்காங்க. ஒன்று பரேல்விகளாக, இன்னொன்று தேவபந்திகளாக இருக்கிறாங்க. 2 பேருமே வழிகேடான கருத்தின் பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்தாவே அவங்க என்ன ஆயிட முடியும்? நல்லடியாராக ஆயிட முடியும் என்ற வழிகேடான கருத்தை சொல்றாங்க. அந்த கருத்தை தூண்டி இவங்க பேசுறதையும் பார்க்குறோம், இதுக்கு இவங்களே பதில் சொல்றதையும் பார்க்குறோம். இவர்கள் இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவை என்ன செய்யறாங்க? கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தா எந்த சிறப்பும் இல்லை, காஃபிர்கள் கூட பார்த்தாங்க, அவங்க கனவுல காஃபிர்களுடைய கனவுல கூட ரசூலுல்லாஹ் வரதானே செய்வாங்க, அதுல என்ன சிறப்பு இருக்குன்னு சொல்லி இவங்களே பதில் சொல்றதை பார்க்குறோம். ஆக நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்க்க முடியுமான்னு கேட்டா பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல யார் பார்க்க முடியும் என்று கேட்டால், யார் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தார்களோ அவங்க தான் பார்க்க முடியும். ரசூல் அதான் சொல்றாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி
ஃபஸயரானி ஃபில் யக்ததி, யார் கனவில் என்னை கண்டாரோ அவர் நிஜத்திலும் என்னை காண்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி தவறான கருத்துக்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யார் நேரடியாக வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம் என்பதை புரிஞ்சுக்கிறணும். அதுக்கடுத்து இவங்க சொல்லக்கூடிய இன்னொரு சலஃபுகள் சார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காலத்தில் வாழ்ந்தவங்க தான் பார்க்க முடியும் என்று நம்ம சொல்கிறோம்ல. இந்த ஹதீஸை வச்சு யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் நனவிலும் என்னை காண்பார், நிஜத்திலும் காண்பார்னு ரசூலுல்லாஹுடைய ஹதீஸை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், அவங்க காலத்தில் வாழ்ந்தவங்க தாங்க சாத்தியம், அவங்க காலத்தில் நம்ம பார்க்காத ஒருத்தரை எப்படிங்க கனவில் நம்ம உறுதிப்படுத்த முடியும் என்றது நம்ம யோசிக்கணும். அது இல்லாமல் நம்ம கனவுல ஷைத்தான் என்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸுடைய எச்சரிக்கை என்ன, ஷைத்தான் என் தோற்றத்தில் வரமாட்டான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஷைத்தான் என் தோற்றத்தில் வரமாட்டான். அப்போ அந்த செய்தி சொல்லக்கூடிய கருத்து என்ன, அவன் ஷைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றம் இல்லாமல் வேற தோற்றத்தில் வரலான்னு அந்த கருத்து சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டால், ஷைத்தான் என் தோற்றத்தில் வரமாட்டான்னு சொல்கிறாங்க. அதனுடைய கருத்து என்னன்னு கேட்டால், அதாவது ஏன் தோற்றத்தில் ஷைத்தான் வரமாட்டான்னு சொன்னால் அவனுடைய தோற்றத்தில் அவன் வருவான். ரசூலுல்லாஹ்னு சொன்னால் என்ன செய்வீங்க, தோற்றத்தில் தான் வரமாட்டான்னு தான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ பேரை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ ஷைத்தான் ஏதோ ஒரு தோற்றத்தில் நான் தான் ரசூலுல்லாஹ், நான் தான் முகமதுன்ற மாதிரி மிஸ்யூஸ் பண்ண மாட்டானா. அப்போ ரசூலுல்லாஹ்வே அதை சொல்கிறாங்க, ஷைத்தான் என் தோற்றத்தில் வரமாட்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷைத்தான் யாருடைய தோற்றத்திலும் வர முடியும், அதை நம்ம பார்க்குறோம். ஆகவே ஷைத்தான் என்ன செய்ய முடியும் கேட்டால் யாருடைய தோற்றத்திலும் வர முடியும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோற்றத்தில் மட்டும் ஷைத்தான் வர முடியாது என்று சொன்னால், நம்ம யாரையோ ஒருத்தரை பார்த்துட்டு ஷைத்தானுடைய தோற்றத்தை ஒன்று பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறாக நம்ம முடிவு பண்ணக்கூடாது என்ற எச்சரிக்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இதை இப்போ நம்ம கவனத்தில் கொள்ளணும். லாஜிக் அறிவு ரீதியாக யோசிச்சு பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்லேருந்து தெரியுது, யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் நிஜத்திலும் என்னை காண்பார் என்பதிலிருந்து பார்த்த நபரைத்தான் நம்ம கனவுல பார்க்க முடியுமே தவிர பார்க்காத ஒருத்தர் கனவுல பார்ப்பது சாத்தியமே கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கிறது. இவர்களை ஒரு குழு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாலே அது சிறந்த பாக்கியம், பார்த்தாலே நன்மை, அவங்க தொழுகையாளி தான் பார்க்க முடியும், சுன்னத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்க தான் பார்க்க முடியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல அவங்க வருவாங்க என்ற மாதிரி சொல்றத பார்க்குறோம். ஸலவாத் அதிகமாக ரசூலுல்லாஹ் நம்ம சொல்லிட்டே இருந்தால் ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கலாம் என்ற மாதிரியெல்லாம் இவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம பார்க்க முடியுது. இவங்களே சொல்கிறாங்க, அதை எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், கனவுல பார்க்கறதுனால எந்த சிறப்புமே இல்லை, காஃபிர்கள் கூட பார்த்தாங்களே, அப்போ கனவுல ஒருத்தர் பார்க்கறதுனால அவங்க நல்லடியார் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு பக்கமும், கனவுல பார்த்தா அவங்க நல்லடியாராக இருப்பாங்கன்னு சொல்லி இன்னொரு பக்கமும் இவங்க மாற்றி மாற்றி முரண்பாடாக ஒரு வழிகேடான கருத்தை சொல்கிறத பார்க்குறோம். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த 2 ஹதீஸ்களை மீண்டும் நான் நினைவூட்டி முடித்துக்கொள்கிறேன். கவனிங்க, அதாவது யார் கனவில் என்னை கண்டாரோ அவர் என்னையே கண்டார், ஷைத்தான் என் தோற்றத்தில் என்ன செய்ய மாட்டான், உருவம் எடுக்க மாட்டான், என் தோற்றத்தில் வரமாட்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் என்ன, யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் நேரிலும் என்னை காண்பார், நிஜத்திலும் என்னை காண்பார், விழிப்பிலும் காண்பார் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டும்தான் கனவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியும். அவர்களுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால் அடுத்த வரக்கூடிய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை மறுமை நாள் வரைக்கும் பார்க்காத ஒருவரால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஹதீஸ்களிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.